இப்போ உள்ள காலகட்டத்துல படிச்ச பெண்கள் எல்லாம் சரியான முடிவெடுக்கிறாங்களா? சரியான பாதையில போறாங்களா? நீங்க பார்த்த வரைக்கும். இல்ல பெண்கள் படிப்பு, கல்வி, அவங்க துணிச்சலா எல்லாமே செய்றதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள்மா. கொஞ்சம் நம்ப அந்த பழைய கல்ச்சர் ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்ல. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைய முறைப்படுத்திக்கிட்டா போதும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நம்ப வந்து நம்ப பழைய கலாச்சாரத்துக்கு போணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல. பிடிச்ச உடை உடுத்தலாம். எல்லாமே செய்யலாம். ஆனா, அதுக்கான எல்லைகளுக்கு உட்பட்டு முதல்ல நம்பள பாதுகாத்துக்கணும். நம்பள நம்ப வந்து உடல் ரீதியா, மன ரீதியா நம்பள பாதுகாத்துக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். வேற விஷயங்களுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா, இன்னைக்கு எல்லா லெவல்லும் நம்ப போயிட்டோம். எங்கேயோ போயிட்டோம். ஃப்ளைட்லாம் ஓட்டுற அளவுக்கு போயிட்டோம். இன்னைக்கு பெண் நிதி அமைச்சர பார்த்துட்டுருக்கோம். பெண் கவர்னர்கள பார்க்குறோம். முதல் மந்திரிய பார்க்குறோம். எல்லா இடத்துலயுமே வந்துட்டாங்க. ஆனா, ஒரே ஒரு விஷயம் எத செய்ய போனாலும், முதல்ல அவங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு பாதுகாத்துக்கணும். மன ரீதியா உறுதியா இருக்கணும். அந்த எல்லைய தாண்டாம இருந்தா போதுன்றது தான். அது எந்த மாரி எல்லைகள்னு கூட நான் சொல்ல வரல. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப அவசியம். அது எல்லாருக்கும் அவசியம்.